மதுரை மாவட்டம் கோயில் பாப்பாவுடி ஏஆர் விக்னேஸ்வரன் நம்மகிட்ட ஒரு 10-12 மாடு இருக்குது. இந்த மாடு வந்து இந்த வருஷம் நாங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த மாட்டு பேர் வந்து கைதி. இது வரைக்கும் 9 வாடி விளாண்டுருக்கு. மாடு நின்று விளையாடக்கூடிய மாடு. இது வரைக்கும் பிடி விட்டது கிடையாது. தமிழ்நாட்டில் நிறைய பேர் போய் கேட்டு தராத மாடு தம்பி எங்களுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் இங்கே வந்து இந்த வருஷம் முனியாண்டி கோயிலுக்காக அவருக்கு முன்னு இங்கே வந்திருக்கான். இந்த வருஷம் நின்று விளையாடு எப்படிங்க அதை எதிர்பார்த்தியா நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் 9 வாடி விளையாண்டுருக்கு. நல்ல தலை சிறந்த காளைகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு நம்ப போட்டு நாங்கள் இங்கே வாங்கிட்டு வந்திருக்கோம். அலங்காநல்லூரில் அந்த முனியாண்டி துணையோட நாங்கள் அவுக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் சார். நம்ம முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சாரோட மாடுங்க. இந்த கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நாங்கள் அலங்காநல்லூரில் அவுத்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் நல்லா சிறப்பாக விளையாடுன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மாடுகளுக்கு நல்ல பயிற்சி கொடுத்துருக்காங்க. அமைச்சரே நல்லா பயிற்சி கொடுப்பாரு. மண்ணு குத்துற பயிற்சி, நீச்சல் பயிற்சி, நடப்பயிற்சி. கிட்டத்தட்ட இந்த மாடுகளுக்கு எந்த சிரமமும் இருக்காக மெடிக்கல் செக்கப் எல்லாமே அவரை தனியாக ரெடி பண்ணி அவர் ஒன்றுல வச்சிருக்காங்க. மாட்டை நம்ம எப்படி குழந்தைய பார்க்குறோமோ அந்த அளவுக்கு மாட்டை நல்லா பார்ப்பாரு. அந்த அளவுக்கு நேசிக்கிறாரு. இந்த வருஷம் களத்தில் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நல்லபடியாக சின்ன கொம்பன், வெள்ளை கொம்பன், சந்தன கொம்பன், கருப்பு கொம்பன். அதனால அவர் வந்து இப்ப இந்த களம் வந்து அவுத்து போற வரைக்கும் வந்து எங்க அண்ணன் வந்து இந்த மாடு எப்படி வந்துச்சு, எப்படி பண்ணாங்க, மக்கள் எப்படி ஒரு ஆரவாரமா எதிர்பார்க்கலோ அவர் அங்க உட்காந்துக்கிட்டு இந்த இதை ஆரவாரமா அதை எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா நம்ம மாட்டோட அதை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதரா வந்து நாங்க பாக்குறோம். விளாச்சிலேருந்து வரோம் சார். அவங்க சொல்லிட்டு விரும்பி டோக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம மாடு நல்லா விளாடும். அதனால இந்த வருஷம் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட 2 மாடு கிடக்கு வீட்டில். அவனை ஒருத்தர் அடைச்சிட்டு இந்த 2வது மாடை கொண்டு வந்துருக்கோம் சார். ஆப்பிள் குட்டை. ஆப்பிள் குட்டைன்னா அது நேமான மாடு. ஆப்பிள் குட்டைன்னா எல்லாத்துக்கும் தெரியும். திருச்சி மாவட்டத்தில் எடுத்தது. நல்லா விளாடுனாலும் எடுத்து வச்சிருக்கோம். நாங்கள் எங்ககிட்ட வந்து 4 வாடி அடைச்சிருக்கோம். நல்லா வரும். இல்லை விளாச்செடி திருநெல்வேலி பக்கத்தில். ஆமாம் சார். அதனால் வந்திருக்கோம். நான் நைட்டு 3 மணிக்கு வந்துட்டோம் சார். 3 மணிக்கு வந்துட்டோம். வந்து கரெக்டாக டோக்கன் படி வருஷப்படி விட்றாங்க. அங்கே ஆஃபீஸர் வந்து எல்லாமே கரெக்டாக வருது சார். இந்த பஞ்சாயத்தில் தள்ளுவாடி இல்லை, எதுவும் இல்லை. மாடு நீட்டாக கொண்டு வந்துருக்கோம் சார். கொண்டு வந்திருக்கோம் சார். போன வருஷம் கொண்டு வந்து அவுக்க முடியல. இந்த வருஷம் கொஞ்சம் அவுத்துருவோம் உங்களுக்கு சார். போன வருஷம் அவுக்க முடியல, இந்த வருஷம் அவுத்துருவோம் சார். என் பேர் வேல்முருகன். நான் கொக்கலா, மதுரை மாவட்டம் கொக்கலத்துலேருந்து வரோம். 25வது டோக்கன் எங்களுக்கு இப்போ வந்திருக்கு. வந்து அடைச்சி நல்ல முறையில் நடத்துகிறாங்க, வைக்கிறாங்க. இப்போ தான் இந்த டாக்டர் செக்கப் முடிச்சு அப்படியே நாங்கள் உள்ளே இது பண்ணுறோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டை வாட்டம் வந்திருக்காங்க. வாட்டு மாயன். ஃபஸ்ட் டைம் இப்போ தான். ஃபஸ்ட் டைம் நல்லபடியாக விளையாட நம்பிக்கையில் வந்திருக்கேன். அது நல்லபடியாக இது